ஹே காய்ஸ், யூனிட் 1ல 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது பார்ட் 2 20 கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இது ரெண்டாவது 20 கொஸ்டின்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல் கொஸ்டின், அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்பயிர். செம்மை ப்ளஸ் பயிர், செம்மை ப்ளஸ் பயிர். இன்பத்தமிழ் பாடலின் கருத்தின்படி சரியானது எது? இது பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் விளைவுக்கு நீர், கரெக்டு தான். அறிவுக்கு தோல், அறிவுக்கு தமிழ் தோல் போன்றது. இளமைக்கு தமிழ் பால் போன்றது. புலவருக்கு தமிழ் வேல் போன்றது. அப்போ 4மே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அனைத்தும் சரி. இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த இன்பத்தமிழோட சொல்லும் பொருளும் முடிஞ்சது. ஓகேவா? அனைத்தும் சரிதான் ஆன்சர். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஓகேவா? இந்த பாடல் வரியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார். ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? என்ற பாடல் வரி எதுலன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு. கனிச்சாறுல தான் இடம்பெற்றிருக்கு. பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும், அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறம் மேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியரின் இயற்பெயர் என்ன? இயற்பெயர் பெருஞ்சித்திரனார் தான் நமக்கு தெரியும். அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம்னு வரும். மாணிக்கம் மட்டும் இருக்கு. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். பெருஞ்சித்திரனார் மாணிக்கம். நெக்ஸ்ட், சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு, ஆழினா கடல் தெரியும். அப்போ ஆழிப்பெருக்குனா கடல் கோள், கரெக்டாக தான் இருக்கு. உள்ள பூட்டு, உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை, அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. மேதினி, மேதினா உலகம், அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ அனைத்தும் சரி. பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி, அறிவு ஊற்றாகிய நூல் பலவற்றை கொண்ட மொழி, பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் தான். ஓகேவா? தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி என்று கூறியவர் யார்? இதுவும் பெருஞ்சித்திரனார் தான். ஓகேவா? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியர் முதலான நூல்களின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் தான். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? அதுவும் பெருஞ்சித்திரனார் தான். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்? இதெல்லாம் பாருங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. தென்மொழி, தமிழ்ச்சிற்று, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் தான். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் தான். ஓகேவா? கனிச்சாறு என்னும் நூல் டேஷ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஓகேவா? கனிச்சாறு என்னும் நூல் டேஷ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு என்னும் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. 8. ஓகேவா? 8 தான் ஆன்சர். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற பாடல் வரியின் ஆசிரியர், அதுவும் வாணிதாசன் தான். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை, அதுதான் கரெக்ட் ஆன்சர்.
தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது. என்னதுன்னா மேதினி. மேதினினா உலகம். உலகம் சுருங்கிருச்சு. அதுதான் ஆன்சர். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ். ஓகேவா? சாரி, செம்மை பிளஸ் தமிழ். இதுதான் கரெக்ட் ஆன்சரு. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். இதுதான் கரெக்ட் ஆன்சரு. எல்லாமே கரெக்டானு பார்த்துருவோமா? 20க்கு 20. அப்போ நம்ம பண்ண ஆன்சர் எல்லாமே கரெக்டு தான். ஓகே கைஸ், இன்னைக்கு 20 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கான டெஸ்ட் லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் அட்டன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.